ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். சூப்பர் நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காக ஷார்ட்னு ஸ்வீட்டை எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பண்ணி இதில் இப்படி வச்சுருக்கும். ஸோ இதில் எடிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதுக்கு பண்ணிட்டு எதுனா பண்ணாக்க ஜஸ்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ண நான் இந்த யூடியூப் நெக்ஸ்ட் பண்ணாக்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன். நீங்கள் பண்ணாக்க நீங்கள் என்ன சோஷியல் மீடியா ஆப் யூஸ் பண்ணிங்களோ ஸோ அதை இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. நான் பண்ணாக்க ஒரு 4 சோஷியல் மீடியா லோகோ பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கரெக்டாக பண்ணாக்க 4 கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எதை யூஸ் பண்ணிங்களோ ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு சேஞ்ச் பண்ண பண்ணாக்க உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல வாட்ஸ்அப் இருக்கா, அதை கீழ் போய்ட்டு செயலில் கலைஃபர் இருக்கு பாருங்கள், அது கீழ் போய்ட்டு செயல் ஸ்டாரிக்னு இருக்கா கீழ் போய்ட்டேன். ஸோ நான் எதுக்கு பதிலாக பண்ண டெலிகிராம் லோகோ பண்ணாக்க சில போய்ட்டு மேலே பிடிச்சும் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணாக்க உங்களுடைய சோஷியல் மீடியாவுக்கு தகுந்த மாதிரி பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பண்ணாக்க அப்படி நான் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 3 குரூப் இருப்பாருங்க. நீங்கள் முன்னாடி என்ன சோஷியல் மீடியா ஐக்கான் யூஸ் பண்ணீங்களோ ஸோ அதுடைய ப்ரொஃபைலை பண்ணாக்க நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாக்கி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அது எப்படி பண்ண ஆட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே குரூப் பண்ணிருக்கா, அது கீழ் போயிட்டு எடு குரூப் பண்ணுறதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸும் கூட்டி மீட்டை கூட்டி நான் ஃபஸ்ட் பண்ண யூடியூப் தான் கொடுத்துருக்கேன். அதனால என்னுடைய யூடியூப் சேனலுடைய அதோடைய இது ஸ்க்ரீன்ஷாட்டை பண்ணாக்க நான் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். 1 மினிட். ஓகே, சில போய்ட்டு மேலே ப்ரெஸ் கொடுத்துறேன். ஜஸ்ட் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் சில போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கும், அது கீழே போய்ட்டு நான் பண்ணாக்க கரெக்டாக என்னுடைய ப்ரொஃபைலில் மட்டும் கரெக்டாக பண்ணாக்க ஆடாயிர மாதிரி பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ அப்படி நம்ம பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ மூவ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ பண்ண கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்து ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் பண்ணாக்க குரூப் டிவி நம்ம கீழ் போய்ட்டு டிகிரி போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் பண்ணாக்க டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், அதனால் அது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த நம்ம கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதையும் நம்ம பண்ணாக்க கீழே மோட்ஸில் போய்ட்டு ஒரு ப்ரொஃபைலை மட்டும் பண்ண கட்டை நான் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் பேக் போய்க்கலாமா? ஜஸ்ட் பண்ணாக்க லாஸ்ட் பண்ண குரூப் இருக்கா, அது கீழ் போய்ட்டு போயிட்டேன். ஸோ இந்த இடத்துல பண்ணாக்க என்னுடைய இன்ஸ்டாகிராமுடைய ஐடியை பண்ணாக்க ஜஸ்ட் நான் செல்ல போய்ட்டு மேலே ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டேன். இதையும் நம்ம பண்ணாக்க கரெக்டாக அந்த ஃப்ரேமில் பண்ணாக்க ஆட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம பண்ணாக்க பேக் போய்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்துனாக்க கரெக்டாக பண்ணாக்க நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி இது உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதான் கேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் நம்ம பண்ணாக்க பிக் இதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப யூஸ் தான் பிக் ஆட் பண்ணுறது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் ஆட் பண்ணுற பிக் பண்ணாக்க 4:5 தான் பண்ணாக்க இருக்கணும். ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்ம பாட்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் எடிட் பண்ணுற பிக் பண்ணாக்க செலக்ட் பண்ணிங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பிக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு செயலிக்கிற தர ஆப்ஷன் கீழ் போயிட்டு உங்களுடைய பிக்கு லைட்டாக நீங்கள் ஜூம் போயிட்டு ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கீழ் போய்ட்டு உங்களுக்கு பிக்கு அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலையில் ஷோ பண்ணி இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரேம் பிஞ்சு இருப்பாருங்க, அது கீழ் போயிட்டு கீழே ஷோ பண்ணிங்கனாக்க ஸோ இந்த பிக் பண்ணாக்க 4:5 கன்வெர்ட் ஆகும். இது பண்ணி ஷோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே பண்ணி நீங்கள் 4:5 கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு இப்போ நம்ம பண்ணாக்க இன்புட் பண்ண அப்ரிஷியேட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாமா? ஸோ அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக அந்த க்ரீன் கலர் இருக்கு பாருங்கள், அந்த எடுத்துக்கிட்டு வந்துக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணாக்க இந்த கேஃப் இருக்கு பாருங்க, இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் கலருக்கு அது கீழ் போயிட்டு இந்த பாக்ஸ் கீழ் போயிட்டு காப்பியில் இருக்குது அது கீழ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ளஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். இது கொஞ்சம் ஸ்டாக இருக்குது, இது எப்படி ஃபிக்ஸ்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு அந்த லேயர் கீழ் போயிட்டு சைடில் ஸ்பீட் இருப்பாருங்க, அது கீழ் போயிட்டு இந்த ஆப்ஷன் கீழ் பண்ணாக்க டைம் பார்த்துன்னு ஃபிக்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு கேப் போயிட்டு நெக்ஸ்ட் இதில் போயிட்டு நீங்கள் பேஸ் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ளஸ் பண்ணி இந்த லேயர் கிழக்கு வந்துட்டு இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்க ஜஸ்ட் இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு கேப் விட்டு ஒரு கேப் பண்ணாக்க ஜஸ்ட் இந்த கிரீன் கலர் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நம்ம ஆட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இந்த கேப் இருக்கிற இடத்துல பண்ணாக்க ஆரஞ்சு கலர் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் கீழ் போயிட்டு இந்த பாக்ஸ் கீழ் போயிட்டு காப்பிலே கொடுத்து நெக்ஸ்ட் கேப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் காப்பி பண்ணது அதே பாக்ஸ் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிழக்கு கொண்டுட்டு இந்த லேயர் எந்த லேயருக்கும் பார்க்கலாம், இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, சென்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த லேயர் கீழ் போய்ட்டு ஸ்பீட் ஐக்கனே இருக்காது கீழ் போய்ட்டு இப்போ இந்த ஆப்ஷன் கீழ் பண்ணாக்க டைம் பதிச்சிட்டோம். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தட் அடுத்தடுத்து கேப் இருக்க இடத்துல பண்ணாக்க ஜஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க.
ஓகே. ஸோ இது வந்து பண்ணாக்க ஆட் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் நீங்கள் கிளிக் போய்ட்டு சைடில் கலஃபிருக்காக கிளிக் போய்ட்டு இந்த சைடில் ஸ்டாரும் கிளிக் போய்ட்டு ஸோ நீங்கள் ஃபோரஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ண பிக்கு சில போய்ட்டு மேலே பர்சன் கொடுத்தா மட்டும் போதும். கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆடு. இதே சமயத்தில் அடுத்தடுத்த அந்த க்ரீன் அண்ட் ஆரஞ்சு கலரில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயர்க்கு ஆட் போயிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துனாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க சோஷியல் மீடியா லோகோ வந்து பண்ணாக்க ஷோ பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு டெப்ளேட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பண்ண ஆப்ஷன் தான். ஸோ அது எப்படி ஆட் பண்ண சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து இந்த டெப்ளேட் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை நம்ம செலக்ட் போயிட்டேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல பிளிங்கிங்னு ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் பிளெண்டிங் ஆப்போசிட்டிவ் இருக்க போய்ட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டுக்கோம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணாச்சு. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. கொஞ்சம் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல, அதனால தான் கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஸோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பட் எனக்கு வந்து பண்ணாக்க அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். எனவே ஸோ ஓகே. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஸோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோவில் எது டவுட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.